ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஓஷின் கிச்சன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் அண்ட் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவும் விருப்பமாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி இது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட்டான ஸ்டஃபிங் செஞ்சு அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ஒரு ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ செய்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸி. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது செய்யறதுக்கு நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க. போட்ட உடனே அது கூட தண்ணியும் சேர்த்து நல்லா 2 தடவை அலாசி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 2 தடவை வந்து அலாசி தண்ணியை வந்து வேற வீசிட்டேன். இப்போ இது வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கப்புங்கிறது ஒரு 350 ml தண்ணி இருக்கும். ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது வந்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சுருங்க. இது வந்து நல்லா வந்து இந்த பாசிப்பருப்பு வேகணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆனோடனே இது நல்லா வேக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வேகணுன்னே ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா இது வந்து வெந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து பொங்கல் எல்லாம் செய்யும்போது எந்த அளவுக்கு நல்லா வெந்து வருமோ அந்த அளவுக்கு நல்லா வேகணும். தண்ணி எல்லாம் வடிஞ்சு இந்த மாதிரி ஒரு பதத்தில் வரும். ஸோ இப்போ வந்து பாசிப்பருப்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10-15 நிமிஷம் வெந்தால் போதும். பாருங்கள் எந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி தான் கரெக்டான டெக்ஸ்சர். இதை வந்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போது வேறு ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்திக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகி வர இந்த நேரத்தில் திராட்சை முந்திரி வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு தேவையான அளவு தான். அதுவும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெயில் கொஞ்சமாக கலர் மாறி இந்த மாதிரி பொன்னிறமாய் வரும்போது இது கூட நான் 1 கப் அளவுக்கு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். அதை வந்து சின்ன சின்ன பீஸஸாக இந்த மாதிரி கட் பண்ணி இந்த பேனில் போட்டுருங்க. இதுவும் இது கூட நல்லா ஃப்ரை ஆகி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சா போதும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு வரும்போது இதோட கலரும் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகி வரும்போது என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பேச்சுலாவோ இல்லை வந்து வேறு ஏதாச்சும் கரண்டியோ எது இருக்கோ அதை வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. அந்த பழம் வந்து நல்லா இது கூட ஃப்ரை ஆகி இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆயிரும். அப்படியே அது இந்த மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா ஹல்வா மாதிரி பதத்தில் வரும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா 1/2 கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். வெல்லமோ கரும்பு சர்க்கரை எது வேணால் எடுத்துக்கலாம். சர்க்கரை சேர்த்த வேண்டாம். சர்க்கரைக்கு பதிலாக இதை சேர்த்திக்கோங்க. இதுவும் இது கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து அந்த சூட்டில் அந்த கரும்பு சர்க்கரை போட்ட உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகி அதுலேருந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் ஈரமாக ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டு கொஞ்சம் வந்து லூஸ் ஆகும். இதை வந்து நல்லா இப்படி ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோன்னே இந்த மாதிரி பதத்தில் வரும். இப்போ இது கூட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் துருவினாலும் சரி, இல்லைனா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ரிவர்ஸ் மோடில் ஒரு 2 நிமிஷம் அடித்தாலும் சரி, இந்த மாதிரி துருவி போட்டுக்கோங்க. இதுவும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஜஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்பவும் போட்டு வேக வைக்க வேண்டாம். இப்போ இது கூட நம்ம பாசிப்பருப்பு முதல்ல வேக வச்சுருந்தோம் இல்லையா, நல்ல ஒரு ஹல்வா மாதிரி பதத்தில், அதை வந்து இது கூட நம்ம சேர்த்த போகிறோம். இப்போது நான் அதுவும் இது கூட சேர்த்து இந்த இனிப்போட இதுவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஹல்வா மாதிரி பதத்தில் வரும். ஒரு 2-3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பழமும் இந்த பாசிப்பருப்பும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ஒரு டெக்ஸ்சருக்கு வரும். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் இங்கே கொஞ்சம் ப்ரெட் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம வச்சு தான் ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போது நான் இங்கே ஒரு ப்ரெட் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நம்ம உள்ளே செட் பண்ணோம் இல்லையா அந்த ஸ்வீட் ஸ்டஃபிங், அதை வந்து இதில் ஒரு ஸ்பூனும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு வந்து லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஒட்டி பிடிக்கும். அது இந்த மாதிரி லைட்டாக ஈரம் பண்ணி அதை வந்து அதுக்கு மேலே வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டு வந்து நீங்கள் வாங்கும்போதே மில்க் ப்ரெட்டுன்னு சொல்லி வாங்கினீங்கன்னா அது நல்லா சாஃப்டாகவும் ஸ்வீட்டாக இருக்கும். நார்மல் ப்ரெட்டை விட இந்த மாதிரி மில்க் ப்ரெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்று அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணுற பாருங்கள். கொஞ்சமாக ப்ரெட்டை ஈரம் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே அந்த ஸ்டஃபிங்கை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா நம்ம எப்படி ப்ரெட்டில் ஜாம் எல்லாம் நம்ம எப்படி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெட்டை மேலே கொஞ்சம் லைட்டாக ஈரம் பண்ணிவிட்டு அதை அதுக்கு மேலே வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். எல்லா பக்கமும் ப்ரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம டோஸ்ட் பண்ணால் போதும், டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணி நல்லா வந்து அதை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு ஆயில் வச்சு, உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் கூட பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ப்ரெட், அதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் சைட்லலாம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே லைட்டாக அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலராக மாறும்போது திருப்பி போட்டுக்கோங்க. மேலே சைடில் எல்லா பக்கமும் தேவையான அளவு எண்ணெய் போட்டு நம்ம நார்மலாக எப்படி ப்ரெட் எல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். ரொம்ப சிம்பிள் தான். சாப்பிடவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரெட்டு கூட இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் ஸ்டஃபிங் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே கமெண்ட் செக்ஷனில் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி இங்கே நான் இருக்கிற எல்லா ப்ரெட் பீஸஸும் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேன், குக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ ப்ரெட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், வேறு ஒரு பிளேட்டில் நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பிரெட் ஸ்டஃபிங் ரெடி. அதாவது ஸ்வீட் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு ஒரு பிரெட் ஸ்நாக்ஸ் ஈவினிங்க்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப சாஃப்டாக இருக்குது ப்ரெட்டு கூட. உள்ளே பாருங்கள், அந்த ஸ்வீட் ஸ்டஃபிங்கோட ரொம்பவும் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடும்போது வேறு ஏதோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ரெசிபி. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோன்னு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.